நீங்க உங்க பெட்ரோல் வண்டில பிரேக் போட்டா பெட்ரோல் குறையும். ஆனா உங்க ஈவி வண்டில பிரேக் போட்டா பேட்டரி சார்ஜ் ஏறும்னு சொன்னா நம்புவீங்களா? இது ஏதோ மேஜிக் இல்ல, அறிவியலோட ஒரு அற்புதமான தொழில்நுட்பம். ஆனா சில நேரங்கள்ல இது வேலை செய்யாம போகும். அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. 2025ல நாம ஓட்டுற எல்லா மின்சார வாகனங்கள்லயும் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அப்படின்ற ஒரு வசதி இருக்கு. இது எப்படி உங்க காரோட ரேஞ்ச அதிகரிக்குது, இது எப்போ வேலை செய்யாதுன்ற எல்லா விவரத்தையும் இன்னைக்கு நாம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் என்றால் என்ன அப்படின்னு பாத்துருவோம். சாதாரண வண்டிகள்ல பிரேக் போடும்போது வண்டியோட வேகம் வெப்பமா மாறி வீணாகும். ஆனா ஈவில நீங்க ஆக்சிலரேட்டர்ல இருந்து காலை எடுத்ததும் வண்டியோட மோட்டார் ஒரு ஜெனரேட்டரா மாறும். இப்போ வண்டி ஓடுற வேகத்தை வச்சு மோட்டார் மின்சாரத்தை தயாரிக்கும். அந்த மின்சாரம் நேரா உங்க பேட்டரிக்கு போய் சேரும். சரி, அது எப்படி வேலை செய்கிறது? மின்சாரம் கொடுத்தால் மோட்டார் சுழலும், வண்டி ஓடும். மின்சாரத்தை நிறுத்தினால் வண்டியோட சக்கரங்கள் சுழல்ற வேகத்துல மோட்டார் சுழலும். இப்போ அது மின்சாரத்தை தயாரிக்கும். ரிவர்ஸ் ப்ராசஸ். இது ஒரு மேக்னெட்டிக் பிரேக்கிங் விளைவை ஏற்படுத்தி வண்டிய தானா மெதுவாக்கும். ரீஜன் பேட்டரி 100% சார்ஜ், அதாவது பேட்டரி ஏற்கனவே ஃபுல்லா இருந்தா புதுசா வர்ற மின்சாரத்தை சேமிக்க இடமெடுக்காது. அதனால ரீஜன் வேலை செய்யாது. மிக குளிர்ச்சியான காலங்கள்ல பேட்டரி செல்கள் ரொம்ப ஜில்லுன்னு இருந்தா வேகமா மின்சாரத்தை உள்வாங்கிக்காது. மிக குறைந்த வேகத்துல வண்டி 10 km/h குறைவா போகும்போது போதிய மின்சாரம் உருவாகாது. நீங்க திடீர்னு பிரேக்க பலமா மிதிக்கும்போது வண்டி சாதாரண மெக்கானிக்கல் பிரேக்க பயன்படுத்தும். அதனால ரீஜன் வேலை செய்யாது. சோ, நீங்க ஹைவேலையோ இல்ல சிட்டிக்குள்ளேயோ ஓட்டும்போது ஆக்சிலரேட்டரை சரியா கையாண்டா உங்க காரோட மைலேஜ, அதாவது ரேஞ்ச 10ல இருந்து 15% ஈஸியா அதிகரிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த முறை பிரேக் போடும்போது பேட்டரிய கவனிங்க. உங்க அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.